அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு. பாங்கை கேட்கும்போது மிம்பரில் அமர்ந்துள்ள இமாமும் அதற்கு பதில் கூற வேண்டும். இதை பற்றி அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிம்பரில் அமர்ந்திருந்தபோது முஅத்தின் பாங்கு சொன்னார். அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறியதும் முஆவியா ரலியல்லாஹும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள். முஅத்தின் அஸ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதும் நானும் அவ்வாறு நம்புகிறேன் என கூறினார்கள். முஅத்தின் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறியதும் நானும் என்றார்கள். பாங்கு சொல்லி முடித்தும் மக்களே, முஅத்தின் பாங்கு சொன்னபோது நான் கூறிய இதே வார்த்தையை இதே இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற செவியுற்றேன் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் பாங்கு சொல்லும்போது இமாம் மிம்பரில் அமர்ந்திருக்க வேண்டும். சயீத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மக்கள் பெருகிய போது ஜும்மா நாளின் 2ஆம் அறிவிப்பை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு முன்னர் இமாம் அமரும்போது பாங்கு சொல்வது மட்டுமே இருந்தது. மேலும் குத்துபாவின் போது பாங்கு சொல்வது சயீத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலங்களிலும் ஜும்மா நாளில் இமாம் மிம்பரில் அமர்ந்திருந்த பின் பாங்கு சொல்லப்பட்டு வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தில் மக்கள் பெருகிய போது கடை வீதியில் பாங்கு இகாமத் தவிர 3வது அழைப்பு அதிகமானது. இதே நிலை பெற்றும் விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.